ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு சிஓசிக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ புதுசாக அப்டேட்டும் வந்திருக்கு, புதுசாக ஒரு ஈவெண்ட்டும் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். இதுதான் அந்த ஈவெண்ட், ஸ்ட்ரைக் ஈவெண்ட் தான். இந்த ஈவெண்ட்டை முடித்தா என்ன கிடைக்குன்னு பார்த்தா, இந்த ஒரு சைனி எலிக்சர் தான் கிடைக்கும், அதாவது சைனி ஓல். இதை வச்சு நம்ம ஹீரோஸை எக்யூப்மெண்ட்டை அப்கிரேட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டாக இருந்த டாஸ்க் என்னென்னா, அட்டாக் போய் 2 ஸ்டாரும் 60% இருக்கணுமா. இதுதான் நம்மளுக்கு இருந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. இப்போ அதை கம்ப்ளீட் பண்ண ஒரு அட்டாக் வந்தாச்சு. இப்போ அந்த பக்கம் இந்த ஒரு ராக்கெட்டை முடிச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் குயினுக்கும் ராக்கெட்டுக்கும் சேர்ந்த மாதிரி 3 ஸ்பெல்லை போட்டு குயினோட லைஃபையும் கம் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடுலேருந்து நாம் ட்ரூப்ஸை இறக்கி விட்டால் இதை 3 ஸ்டார் எடுத்துக்கலாம் ஈஸியாகவே. ஸோ இப்போ நம்ம இறக்கிவிட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எலோட்டோ ட்ராகன், செகண்ட் பலூன், மூணாவது கிங்கு, அதாவது ஆர்ச்சரு, கிராண்ட் வார்டன் எல்லாத்தையும் இறக்கி விட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணால் மட்டும் போதும். அவங்களே 3 ஸ்டார் தந்துடுவாங்க. இப்போ நல்லாவே உள்ளே போயிட்டு இருக்க ட்ரூப்ஸ் எல்லாமே டவுன் கிட்ட போயிட்டாங்க. என்ன ட்ரூப்ஸ் அதுக்குள்ளே காலியாக பலூன் ஃபுல்லாக செத்து போச்சுப்பா. ஏர்டோ ட்ராகன்ஸ் மிச்சம் இருக்காங்க. இந்த பக்கம் குயின், அந்த பக்கம் கிங்கு. ஓகே, டவுன்காரை முடிச்சிடுவாங்க, பிரச்சனை இல்லை. எல்லாமே உள்ளே போயிடுச்சு, கன்ஃபார்ம் 3 ஸ்டார் தான். டவுன்காரை முடிச்சாச்சு. இன்னும் நமக்கு இவ்வளோ ஏர்டோ ட்ராகன்ஸ் மிச்சம் இருக்குது. ஈஸியாகவே 3 ஸ்டார் எடுக்க முடியும். அதே மாதிரியே 3 ஸ்டார் எடுத்தாச்சு. அவரை தான் 3 ஸ்டார் எடுத்தாச்சு. இந்த ஒரு அட்டாக்லேயே நம்ம சொன்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உள்ளே போய் பார்த்தா அந்த வண்டி மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. கிளைம் கேட்குறது கிளைம் பண்ணியாச்சு. 2வது டாஸ்க்கு 1 நாள் ஆகுமா? அவள் டைம் இல்லையேடா, நான் வேறு வீடியோ பார்க்கணும். சரி, நாம் செம்மை வச்சு டைமை ஓட்டி விட்டுருவோம். 2வது டாஸ்க் பார்த்தா அதே தான், 2 ஸ்டார் இருக்கணும். 75% இருக்கணும். அது ஈஸி தான். நம்ம டொனேட்டெலாம் கேட்டாச்சு, வந்தாச்சு. இப்போ நம்ம அட்டாக் போக வேண்டியதான். இந்த இடத்துல அட்டாக் பண்ண போகிறோம். அதே மாதிரி குயினுக்கும் ராக்கெட்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஸ்பெல்லை போட்டுவிட்டு நம்ம இந்த சைடுலேருந்து இறக்கி விட போகிறோம். அதனால் இந்த காற்றடிக்கிற மிஷினை மட்டும் முடிச்சுட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிச்சம் இருக்க ஒரு ஸ்பெல்லை குயினுக்கு போட்டு விட்டு லைஃப்பை கம்மி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த சைடுலேருந்து ஃபஸ்ட்டு வண்டி இறக்கி விட்டு ஏர்டோ ட்ராகன்ஸ், பலூன்ஸ், கிங், குயின், கிராண்ட் வார்டன் ஒரு ஸ்பெல்லு, அதான் இதே போதும். அவங்க இதே முடிச்சிடுவாங்க. இன்னும் அந்த ஒரு ரேஞ்ச் ஸ்பெல்லை மட்டும் நம்ம பார்த்து ரைட்டாக நேரம் போட்டால் போதும். இப்போ கிராண்ட் வார்டனுக்கு பவரை போட்டுவிட்டு நம்ம ட்ரூப்ஸ் எல்லாமே சேஃப். அழகாக உள்ளே போயிட்டாங்க. 3 ஸ்டார் கன்ஃபார்மாக எடுத்துடலாம், டவுட்டே இல்லை. உள்ளே போய் அடித்து நொறுக்கிட்டாங்கப்பா பேசைய. அவ்வளோதான், அழகாக 3 ஸ்டார் எடுக்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இன்னும் நமக்கு இவ்வளோ ட்ரூப்ஸ் மிச்சம் இருக்குது. கொஞ்சம் வேகமாக முடிச்சா நல்லா இருக்கும். நினச்ச மாதிரி 3 ஸ்டார் தான், பிரச்சனை இல்லை. அதாவது இந்த டாஸ்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 100% எடுத்தாச்சு. 75க்கு பதிலாக செகண்ட் டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே போய் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்த டாஸ்க்குக்கு 24 ஹவர்ஸ் காமிக்குது. அதையும் நம்ம ஜெம்மை தந்து சால்வ் பண்ணிட்டு இப்போ 2 ஸ்டார்ஸ் 90% இருக்கணுமா. இது நம்ம சப்ப மெத்தது. இன்னும் நம்ம ட்ரெயினே பண்ணல. இது எப்போ ட்ரெயின் பண்ணி முடிக்க? நான் அப்போ ஜெம்மை தந்து யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்? வேலை பண்ணுமே, ஜெம்மை தரலாமா? ஜெம்மை தந்து ட்ரூப்பை முடிச்சிடலாமா? இல்லை வேணாம், நம்ம பூஸ்டை போட்டுடலாம், அதான் பெட்டர். சில நேரம் கழித்து பூஸ்ட்டு போட்டிருந்தோம். சூப்பில் ஏறி முடிஞ்சிச்சு. எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இங்கே ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் ஆகுதே. சரி, நம்ம ஸ்கேன் கேஷ்லேருந்து வாங்கிக்கலாம். இதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம அட்டாக் போக வேண்டியதான். இங்கே போய் 90% இருக்கணும். ஸோ நம்ம எப்பயும் போகிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ராக்கெட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு
முடிஞ்சா குயினையும் முடிச்சு விட்டு வேண்டியதான். போட்டு விடு. குயினையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் ட்ரூப்ஸ் இறக்கிட்டா போதும். கன்ஃபார்ம் 3 ஸ்டார் வந்துடும். எப்பயும் போல் இடத்துல ஜாங்க இறக்கிட்டு பின்னாடியே பலூனை இறக்கி விட்டு கிங்கு குயினு கிராண்ட் வரனு 3 இறக்கி விட்டா போதும். ஒரு 2 ரேஞ்ச் ஸ்பெல்லையும் போட்டுருவோம். இனி ட்ரூப்ஸே பார்த்துக்குவோம். உள்ளே போய் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருன்னு நினைக்கிறேன். நம்ம தேவைப்படும் போது கிராண்ட் வார்டனை மட்டும் அந்த எபிலிட்டி மட்டும் யூஸ் பண்ணால் போதும். தமிழ்கால் முடிஞ்சோடனே யூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம எல்லா ட்ரூப்ஸும் சேஃபாக இருக்குது. அழகாக 3 ஸ்டார் இருக்கலாம். அல்வா மாதிரி கிடைக்க போகுது 3 ஸ்டாரு. முடிச்சிட்டாங்க நம்ம பசங்க. என் ட்ரூப்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே அழகாக 3 ஸ்டார் எடுத்தாச்சு. சொன்ன டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3வது முடிஞ்சிச்சு. இன்னும் இதே மாதிரி 4 இருக்கு. ஜெம் யூஸ் பண்ணலாமா? சரி யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி இந்த மொத்த டாஸ்கையும் வேகமாக முடிச்சிடலாம். இன்னும் நம்ம ட்ரெயின் ஆகலை. நம்ம ட்ரூப்ஸ் ட்ரெயின் ஆனோடனே நம்ம அட்டாக் போகலாம். அதே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன மாதிரி 4வது அட்டாக் வந்துட்டோம். நீங்கள் அட்டாக் பார்த்தேன் இருந்தால் உங்களுக்கும் பாதிக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். போன 3 அட்டாக் மாதிரி 4வது அட்டாக் நம்ம 3 ஸ்டார் ஈஸியாக எடுத்தோம். அதான் அந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது என்ன டாஸ்க்குன்னு தானே கேட்குறீங்க? பெரிய டாஸ்க்கெலாம் ஒன்றும் இல்லைங்க. போன டாஸ்க்கு என்ன 90% எடுக்கணும். இந்த டாஸ்க்கு 95 எடுக்கணும். அவ்வளோதான். இது ஒரு டாஸ்க்குன்னு தந்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக எடுத்தோம். இப்போ 5வது அட்டாக்கு அதே மாதிரியே ஸ்கிப் பண்ணுறேன். நம்ம 5வது அட்டாக்கு 3 ஸ்டார் எடுத்தாச்சு. அந்த டாஸ்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு ட்ரெயின் 6வது அட்டாக் போயிடலாம். இதுக்கு நம்ம டைமண்ட் தந்து இதையும் முடிச்சிடலாம். டைமண்ட் தந்தாச்சு. இது என்ன டாஸ்க்கு? 3 ஸ்டார் இருக்கணும், 100% இருக்கணும். இதை தான் இத்தனை வாட்டி பண்ணிட்டு இருந்தானே, அதையும் சேர்த்துக்கோங்க அப்படியே. சரி வாங்க, இந்த இப்போ போய் எடுக்கிறதுனால தான் முக்கியம். அதே மாதிரி நம்ம 3 ஸ்டார் எடுத்தாச்சு. ஸோ இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கான ரிவார்ட்ஸை போய் கிளைம் பண்ணிக்கலாம். என்ன ரிவார்ட்ஸு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த லாஸ்ட்டோட அட்டாக் தான் இருக்குது. அதையும் நம்ம முடிப்போம். அதே டாஸ்க்கு தான். ஈஸியாகவே முடிச்சிடலாம். இப்போ நம்ம அட்டாக் பண்ண வந்தாச்சு. இந்த இடத்துல அட்டாக் பண்ண போகிறோம். அதே மாதிரி ராக்கெட்டையும் குயினிங்கும் சேர்த்த மாதிரி ஸ்பெல்லில் போட்டு விட்டு முடித்தாலே போதும். ஈஸியாக முடிச்சிடலாம். இது நான் அந்த பக்கம் வந்து இறக்கிட போகிறேன். அதனால் இந்த பக்கம் இருக்கிற இந்த காற்றடிக்கிற மிஷினை முடிச்சுட்டு 2 ராக்கெட்டையும் முடிச்சுட்டு அந்த பக்கம் வந்து எல்லா ட்ரூப்ஸையும் இறக்கி விட வேண்டியது தான். அதே மாதிரி தான் இடத்துல ஃபஸ்ட்டு பலூன், கிங், குயின், கிராண்ட் வார்டன் எல்லாத்தையும் இறக்கியாச்சு. இப்போ ரேஞ்சை மட்டும் பார்த்தா போதும். ஒரு ரேஞ்ச் ஸ்பெல் மிஸ் ஆகிடுச்சு. அது வேஸ்ட் ஆகிடுச்சின்னு தான் நினைக்கிறேன். வேஸ்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ மிச்சம் இருக்க ட்ரூப்ஸ் வச்சு தான் நம்ம முடிக்கணும். முடிச்சு வைங்கன்னா அதுக்கும் எல்லா இடத்துல செத்து போச்சுங்க. 3 ஸ்டார் வருமா? இடத்துலதானே 3 தான் இருக்குது. அதுவும் 1 செத்து போச்சு. இது 2 தான் இருக்குது மிச்சம். 3 ஸ்டார் எடுத்துடலாம். வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை, டிஃபென்ஸ் பண்ண எதுவுமே இல்லைனால ஈஸியாக 3 ஸ்டார் எடுக்கலாம். இப்போ கிங்குக்கு மட்டும் எபிலிட்டியை போடணும். பார்த்தாச்சு. அதாங்க இந்த மேட்ச் எப்படியும் 3 ஸ்டார் எடுத்தாச்சு. 3 ஸ்டார் வந்தது. அதான் நினச்ச மாதிரி 3 ஸ்டார் வந்துருச்சு. இந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அந்த ஈவெண்ட்டோட மொத்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக இருக்கிற அந்த சைனி எலிக்ஸரை கலெக்ட் பண்ணிட்டோம். இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பார்ப்போமா? வேறு ஏதாச்சும் தருவாங்கன்னு பார்த்தா வேறு ஒன்றுமே தரலை. ஸோ இந்த ஈவெண்ட் சொல்ல போனால் வேஸ்ட்டு தான். இந்த ஈவெண்ட் முடிக்கணும்னு அந்த மாதிரி ஜம்மு தந்து முடிக்க எந்த அவசியமே கிடையாது. பாருங்கள், இதுலேயே எனக்கு அது கிடைக்குது. இதுக்காண்டி நான் ஜெம்மெலாம் யூஸ் பண்ணி அந்த ஈவெண்ட்டை கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன்.
சரி, இதை வச்சு என்ன பண்ணலான்னா ஈஎஸோட எக்யூப்மெண்ட்டை அப்கிரேட் பண்ண முடியும், அவ்வளோதான். இப்போ அந்த லெவல் பார்த்துருக்கேன். இப்போ குயினுக்கு அப்கிரேட் பண்ணுவோம். அப்கிரேட் பண்ணியாச்சு. ஓகே, ட்ரூப்ஸை ட்ரெயின் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பண்ணிட்டு அது மட்டும் இல்லை, நம்ம கிளானில் யாருக்கு தான் வந்து ஜாயின் பண்ண விருப்பமோ வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்கிட்ட இன்னொரு ஐடியும் இருக்குது, அதை நான் டொனேட் பண்ணுறதுக்கே தனியாக வச்சுருக்கேன். அந்த ஐடியாவுக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம கிளானில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். எனி டைம் டொனேட் கன்ஃபார்மாக கிடைக்கும். சரி, நான் சொன்ன பேஸ் 13வது டவுன்கால். சரி, ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.